ஹாய் மக்களே! இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, பெங்களூர்ல நடந்த பிக்கஸ்ட் பேஸ்பால் டோர்னமெண்ட்ட பத்தி தான் பார்க்க போறோம். இவன் என்னடா ஒரு வாரமா ஆளக் காணோம், திடீர்னு வந்து இங்க பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வாழ்க்கையில கொஞ்சம் சிக்கலு, பிறப்புறுப்பு நக்கலு. அதனால தான் ஒரு வாரமா தலைமறைவா இருந்தேன். அத விடுங்க நம்ம டோர்னமெண்ட்டுக்குள்ள போவோம். இந்த டோர்னமெண்ட்ல மொத்தம் 8 டீமு. இத குரூப் ஏ, குரூப் பி அப்படின்னு பிரிச்சு, நீ அந்த மூலையில அடிச்சுக்கிட்டு சாவு, நீ இந்த மூலையில அடிச்சுக்கிட்டு சாவு அப்படின்னு விட்டுருவாங்க. இதுல டாப் 3 வர்ற டீம்ஸ் குவாலிஃபை ஆகும் நாக் அவுட்ஸ்க்கு. அதெல்லாம் சரிடா லவடா கோபால்ஸ். நீங்க இந்த டோர்னமெண்ட்ல என்னத்தரா கிழிச்சீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு வந்து 3 குரூப் மேட்சஸ்லயும் வெற்றிகரமா டாஸ தோத்து, ரன்ல ஜெயிச்சு நாக் அவுட்ஸ் குவாலிஃபை ஆயிட்டோம். அங்க போயிட்டு நான் எடி பேயடி யாரு? அவங்க எங்கள அடிச்சாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கப்பும் இல்ல, ஒரு கவட்டையும் இல்ல. டோர்னமெண்ட்ட விட்டே வெளிய போங்கடா அப்படின்னு தொரத்திட்டாங்க. போன தடவை 3rd பிளேஸ் அடிச்சோம். 2 பிளேயர்ஸ்க்கு கர்நாடகா நேஷனல் டீம்ல செலக்ஷன் வாங்குனோம். இந்த தடவை அது எதுவுமே இல்லையே அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தாலும், நெக்ஸ்ட் டைம் டோர்னமெண்ட் ஜெயிச்சு நிறைய பிளேயர்ஸ்க்கு செலக்ஷன் வாங்குவோம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த டோர்னமெண்ட்ல விளையாண்ட டீம்ஸ்லயே மோஸ்ட் யங்கஸ்ட் டீம் எங்க டீம் தான். அதனால நாங்க கொஞ்சம் பெருமைப்பட்டுக்கலாம். இந்த டோர்னமெண்ட் 3 நாள் நடந்துச்சு. இந்த டோர்னமெண்ட்ல தோத்துட்டோம் அப்படிங்கறத விட நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். நெக்ஸ்ட் டைம் இன்னும் ஸ்ட்ராங்கா வருவோம்.